இனிய உறவுகளுக்கு வணக்கம். சமீபத்தில் நடிகர் நெப்போலியன் மகன் திருமணம் நல்ல விமர்சனையாக நடந்து உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் பார்த்துட்ருக்கோம். நிறைய விமர்சனங்கள். இந்த விமர்சனங்களில் சில நெகட்டிவான விமர்சனங்கள் நிறைய பேசு பொருளாக இருக்குது. அதாவது என்னன்னு கேட்குறாங்க, நெப்போலியனை தனக்கு ஒரு மகன் இருந்தால் இப்படி ஒரு பையனை திருமணம் செய்ய அனுமதிப்பாரா? ஒரு ஏழை பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டாரு. இந்த பெண் பணத்துக்காக இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாங்க. பணம்னா பத்தும் செய்யும். ஒரு பெரிய தொகையை வாங்கியிருப்பாங்க இந்த பொண்ணு வீட்டிலேருந்து. தம்பி தனுஷ் அவர்களை பற்றி என்ன கமெண்ட்னா, இவரால் எந்த சுகத்தையும் அந்த பெண்ணுக்கு கொடுக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது, அந்த பொண்ணோட வாழ்க்கையே டோட்டல் வேஸ்ட், ஒன்லி பணத்துக்காக இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ். இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்கள் நடிகர் நெப்போலியன் அவரை பற்றி என்னென்னா, அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகர், நிறைய படங்களில் நடித்து புகழையும் பணத்தையும் சம்பாதிச்சவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது போக அரசியலில் இறங்கி திமுக கட்சியில் அதுவும் இருந்து 2001 எம்எல்ஏவாக இருந்தார். 2009 எம்பி மத்திய அமைச்சராக இருந்தவர். அமெரிக்காலே ஒரு 300 ஏக்கரா லேண்டு வச்சுருக்கார், பல கோடிகளுக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்றவர்களுக்கும் நடிகர் நெப்போலியனுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது, ஒரு ஆச்சரியப்படுற ஒரு வித்தியாசம் என்னென்னா, பொதுவாக நடிப்பு தொழிலேருந்து அரசியல், அதுவும் திமுக கட்சி மாதிரி ஒரு அரசியலில் இருந்துட்டு, அந்த திமுக கட்சி அரசியலேருந்து விலகிறது யாரும் விலக மாட்டாங்க. மத்திய அமைச்சர் லெவலுக்கெல்லாம் வேண்டாம், ஒரு கவுன்சிலராக, ஒரு நகர தலைவராக இருந்தோம். நீங்கள் திமுக கவுன்சிலரோட வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏக்கரா கணக்கில் நிறைய பெரிய கேட்டை வச்சு வாட்ச்மேன் வச்சு தான் கிளம்பிடுவாங்க. ஒரு கவுன்சிலருடைய நிலைமை, நான் இது அரசியல் பார்வையாக பேச விரும்பலை, இது பேச வந்த சப்ஜெக்டே வேறு. ஆனால் சொல்ல வந்தது என்ன, திமுக கட்சி மாதிரி ஒரு கட்சியில் ஒரு மத்திய அமைச்சர் எம்பியாக இருந்துட்டு அரசியல் வேண்டான்னு விலகி வந்தார்னா அப்படி யாருமே நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா சமீபத்தில் நடிகர் ரஜினி கூட சொன்னார், துரைமுருகன் வயசானா என்னானாலும் அதுலேருந்து விலகவே மாட்டார், அந்த சீட்டையே விட்டு நகர மாட்டார். அவங்களுடைய பசங்களை இப்போ எல்லாருமே பசங்களை மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க திமுக கட்சியில், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருந்துட்டு நான் அரசியல் வேண்டான்னு ஒரு முடிவு கொள்கைக்காக எடுத்த ஒரு மனிதர் நெப்போலியன். இதை தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது இத்தனை அனுபவித்த ஒரு மனிதர்கள் யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுக்கு இருக்கிற சொத்து, அதாவது 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொத்து வச்சவங்க எல்லாருமே அந்த சொத்தோட செட்டில் ஆயிடுவாங்க. ஆனால் இத்தனை சொத்து சுகங்களை வைத்துக்கொண்டு வேறொரு விஷயத்தில் ஈடுபட்டார், பிரில்லியண்ட்டாக இன்டெலிஜென்ட்டாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர் அப்படிங்கிறவர் நடிகர் நெப்போலியன். ஜீவன் டெக்னாலஜிஸ்னு ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்திட்டு வரார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நடிகர் நெப்போலியன் ஒரு சிறந்த தொழிலதிபர். அது போக அமெரிக்காவில் 300 ஏக்கரா லேண்டை வச்சுட்டு அதில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரார். நிறைய தொழிலாளர்களை வைத்து அதில் 250 பசுக்களை மெயின்டைன் பண்ணுறாரு, குதிரை வளர்க்குறாரு. அமெரிக்காவில் இருக்க அந்த அவருடைய 300 ஏக்கரா ஃபார்மில் அது போக பெரிய பார்ட்டி ஹாலு, ஜிம்மு, பாரு, சினிமா தியேட்டர் எல்லாமே வச்சிருக்கிறார். நல்லா வாழ்றாரு, அதெல்லாம் தப்பு இல்லை. அவர் கொரோனா வந்தப்போ தமிழக அரசுக்கு மு க ஸ்டாலின் அவரிடம் 25 லட்சம் டொனேஷனாக கொடுத்தாரு. நடிகர் சங்க கட்டடத்துக்கு 1 கோடி டொனேஷன் கொடுத்தாரு. அதெல்லாம் விட்டுருங்க. எல்லாத்தையும் விட அவருடைய மகன் தனுஷ்க்கு இந்த மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி நோய் வந்தப்போ பெரிய பெரிய டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க. அப்போ திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு சாதாரண சித்த வைத்தியர் அந்த பையனுக்கு செத்து போயிடுவாரோ அப்படிங்கிறப்போ பாரம்பரிய வைத்தியர் இந்த பையனை பிழைக்க வச்சு கொடுத்துருக்காரு. அந்த வைத்தியருக்கு நிறைய கூட்டங்கள் வருது. அவர் ரொம்ப ஏழ்மையில நிலையில இருந்திருக்காரு. அப்போ நடிகர் நெப்போலியன் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி மயோபதி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கிளினிக் அங்கே திருநெல்வேலியில் ஓப்பன் பண்ணி கொடுத்து, அந்த கிளினிக்கில் இவருடைய மகனை போலவே இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்க, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, தசை நார் சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்ட அத்தனை குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியவங்களுக்கும் சிகிச்சை கொடுக்குற மையமாக செயல்பட்டுட்டு வருது. அதில் இந்த மாதிரி நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தகுந்த சிகிச்சைகள், இலவச சிகிச்சை, ஐபி ஃபெசிலிட்டி, எல்லா விதமான டயக்னோசிஸ், ஃபிசியோதெரப்பி ட்ரைனிங் கொடுக்கறது, டாக்டருடைய சிகிச்சைகள், அது போக வீல் சேர், அவர்களுக்கான உபகரணங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சேவை ஹாஸ்பிட்டலாக அது செயல்பட்டு வருது. அதை செய்து கொடுத்தவர் நம்ம நடிகர் நெப்போலியன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னால், அந்த பெண் போக போடுற குடும்பம் இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு மருமகளாக போக போகிறா அப்படிங்கிறதான் சொல்ல வரேன். மற்றபடி நெப்போலியன் அவரை பற்றி நம்ம பெருசாக சொல்லணும் அந்த மாதிரி இல்லை. நம்ம விமர்சனங்கள் எடுத்துக்க முன்னால் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே போயிடுச்சு, உடல் சுகம் கிடைக்காது, அந்த பையனால் எதுவுமே பண்ண முடியாது, வாழ்க்கையே தொலைஞ்சு போது, அவருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படிப்பட்ட ஒரு திருமணம் தேவையா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். நான் நம்ம மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையில் நிறைய ஆண்களும் பெண்களும் திடகாத்திரமான வாழ்க்கை துணையை வச்சுட்டு என்னை அவங்க கண்டுக்கிறதே இல்லை, என்னை எந்த விதமான அப்ரிஷியேட்டும் பண்ணுறதில்ல, நான் ஒரு டே டைமில் என்னை ஒரு ஹக் பண்ணுறது, என்னை ஒரு கிஸ் பண்ணுறது,
என்னை வந்து ஒரு செல்லம் கொஞ்சிருது, ஐயோ இந்த புடவையில் நல்லா இருக்க, ஏங்க இந்த டிஷர்ட்டில் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, இந்த ஜீன்ஸில் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு வந்து தன்னுடைய வாழ்க்கை துணை வந்து என்னை வர்ணித்து பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி எத்தனை குடும்பம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் திடகாத்திரமான பெண்கள் வந்து சொல்கிறாங்க, நல்லா இருப்பார் மேடம், ஆனால் கண்டுக்கவே மாட்டார், டே டைமில் ஒரு முறை என்ன ஹக் பண்ணது கிஸ் பண்ணது அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. வருவார், ஃபோனை பிடிப்பார், டிவியை பார்ப்பார், யார் கூட தான் பேசுவான்னு தெரியல, அந்த குரூப் வச்சுருக்காங்க அதில் சேட் பண்ணுவார். என்னை ஒரு மனுஷியாகவே மதிச்சது இல்லைங்க. இவ்வளோ வேலை செய்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாருக்காக நான் இத்தனை உழைக்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க. அந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து இருக்கிறோம். செக்ஸுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க, மன ரீதியான ஒரு திருப்தியை வந்து கொடுத்துருக்காங்க. மன ரீதியாக பரவாயில்லைங்க, அவருக்கு எதுவுமே முடியாது, ஆனால் என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறாரு, என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. இந்த ஒரு வார்த்தைக்கு நான் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ நாள் வேலை செய்வேன். எத்தனை ஆண்கள் அப்படி ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை துணையை வச்சுட்டு, மனசாட்சியே இல்லாத வாழ்க்கை துணையை வச்சுட்டு, தன்னை எப்பவும் அலட்சியப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை துணையை வச்சுட்டு, நானும் ஒரு கல்யாண வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கும் ஒரு புருஷன் இருக்குது, எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு ஒரு போலியான வாழ்க்கை நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது தனுஷுடைய மனைவி இந்த பெண் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை. இப்போ ஏற்பட்ட ஒரு மனுஷனுக்கு மருமகளாக போகிறா. நெப்போலியனோட மனைவி ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் அந்த பெண் வாழ்க்கைப்பட்டு போகிறதுங்கிறது ஒரு அருமையான வாழ்க்கை தான். இன்னொன்று வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லாருமே இப்போதைக்கு கணவன் மனைவியாக இருக்கிறவங்களாம் ஃபிசிக்கலாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்னா ஏகப்பட்ட பேர் சொல்கிறது நோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். என்ன ஒரு ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது எதுவுமே இல்லைங்கிற ஒரு வாழ்க்கைக்கு பதிலாக இப்படி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைப்படுறதுங்கிறது நிச்சயமாக தவறான விஷயமே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரும் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிற திருமண வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கவங்கள பற்றி நான் பேசலை. ஆனால் வந்து இந்த பெண் தனுஷுக்கும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற அந்த பெண்ணுக்கும் நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, தனுஷ் வந்து நீங்கள் வந்து நிறையா அந்த பெண்ணை காதலித்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணி நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பேசி சிரித்து விளையாண்டு எவ்வளோ பெரிய இடங்களுக்கு போகிறோங்கிறது பிரச்சனை இல்லை. சின்ன இடமா இருந்தாலும் சாதாரண இடமா இருந்தாலும் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும்போது அதோட சந்தோஷமே வேறு. அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா காதலிங்க, பேசுங்க, சிரிங்க, விளையாடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க. அது போக இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருக்குது. நமக்காக மட்டுமே வாழ்கிறது ஒரு வாழ்க்கையில் சமுதாயத்துக்கு பண்ணுறது நிறையா இருக்குது. ஏதாவது முடிந்தால் நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு உங்கள் அப்பா பண்ணது மாதிரி அதை விட ஒரு சிறந்ததாக தாராளமாக பண்ண முடியும். மொத்தத்தில் நிறைய திருமண வாழ்க்கையில் இருந்து தன்னைத்தானே ஏமாற்று கொண்டிருக்கிற நிறைய கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேட்டிவ் கப்புலாக எல்லாருக்கும் ஒரு உதாரண தம்பதிகளாக அடேங்கப்பா எவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, ஒருத்தவங்க கேர் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க, சேர்ந்து விளையாடுறாங்க, அந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு முன்னுதாரணமான கப்புலாக நீங்கள் வந்து கட்டாயம் இருக்க முடியும், இருக்கணும். இந்த அளவுக்கு வந்து இத்தனை பேர் பார்க்க ஒரு திருமணம் நடத்திருக்கீங்க. இந்த திருமணத்தை பார்க்கும்போது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தை தான் நிறைய பேர் மனசில் தோணும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நடிகை ஸ்ரீதேவி, நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு நடிகை வந்து ஸ்ரீதேவி. அவங்க ஒரு திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாங்க. நம்ம யாருக்குமே அது பிடிக்கல. தமிழ்நாட்டில் ஸ்ரீதேவியை நேசித்த எல்லாருமே இருந்தோர்ந்து இப்படி போயான்னு. ஆனால் ஸ்ரீதேவி எதுக்காக அப்படி ஒரு திருமண பந்தத்தை எடுத்தாங்கன்னா, அவர் ஒரு அப்பா அம்மா இருப்பார், நான் நல்லா பார்த்துப்பார், என்னை வந்து ரொம்ப கட்டுமஸ்தாக இருக்கிற ஒரு இளைஞர்களை விட இவர் வந்து நல்ல ஒரு பொறுப்பான ஒரு தகப்பனாக இருப்பாருன்னு ஒரு கணக்கு போட்டு தான் பண்ணாங்க. ஆனால் அத்தனை அழகான பெண் ஸ்ரீதேவியோட வாழ்க்கையில் நடந்தது என்னங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் அதை பற்றி இப்போ பேச விரும்பலை. அதே மாதிரி நம்ம தமிழ் திரையுலகத்திலேருந்து போன நடிகை ரேகா பார்த்தீங்கன்னா 70 வயசில் இன்றைக்கி வந்து பாலிவுட்டில் அத்தனை அழகாக இருக்காங்க. ஒரு சிலரை காதலிச்சாங்க, அதனால் ஏமாற்றமாச்சு. இன்றைக்கி அவங்க வந்து தனிமையாக இருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்து நம்ம கேட்போமா, அவங்க உடல் சுகத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு யார் என்ன பண்ணுவாங்கன்னு. கம்பீரமாக அழகாக எல்லாருக்கும் பிடித்த நடிகையாக வாழலையா, உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அவங்களுடைய கணவனுக்கு என்ன மஸ்குலர் டிஸ்ட்ரஃபிங்கிற வியாதியாக இருந்தது, நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் அத்தனை அருமையான பெண் ஐஸ்வர்யா ராய் எல்லாரோடையும் நல்லா பழகிறாங்க, அவ்வளோ சிம்பிளாக பழகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சு போச்சு? ஸோ இவங்கெல்லாம் என்ன மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி இருக்கவங்களையா கல்யாணம் பண்ணாங்க? அதெல்லாம் கிடையாது. எப்படியோ ஆசைப்பட்டு இந்த திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டு யாரையோரையோ திருமணம் பண்ணிவிட்டு இத்தனை பெரிய புகழின் உச்சத்தில் இருக்கவங்க, ஏன்னா நடிகைகளை சொன்னால் தான் நமக்கு புரியுங்கிறதுக்காக தான் நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் ஒழிய, இதை விட கொடுமை வந்து மற்ற எல்லாருக்கும் ஏதோ கணக்கு போட்டு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த கல்யாண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சுட்டு வெளியும் செல்ல முடியாமல் உள்ளேயும் விழுங்க முடியாமல் என் பிள்ளைகளுக்காக இருக்கிறேன், அது கல்யாணம் பண்ணால் போதுங்க, அதுக்கு பின்னால் நான் வந்து செத்து போனால் கூட கவலை இல்லைன்னு எத்தனையோ பேர் ஒரு போலியான திருமண வாழ்க்கையில் இருக்கும். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பெண் எடுத்த முடிவு, நெப்போலியனுக்கு மருமகனாக போகிறது, அந்த ஜெயசுதா அவர்களுக்கு மருமகளாக போகிறது, அது
ஒரு அழகான முடிவு. அவர்கள் நல்ல தம்பதிகளாக நிச்சயமாக அன்பை பரிமாறிக்கொண்டு இருக்க முடியும். சமுதாயத்துக்கு முன்னாலே நல்லா வாழ முடியும். அதனால் பணத்துக்காக ஒரு திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் மிக அசிங்கமான வார்த்தை. இன்னொரு விஷயம்னா, நெப்போலியனை விட்டுருங்க. உங்களுக்கு இப்போ பயங்கர பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து கோடி கோடியாக பணம் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாற்றுத்திறனாளியாக ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வந்து 10 கோடி ரூபாய் கொடுத்தாதான் ஊனமுற்ற உங்களுடைய பிள்ளையை திருமணம் பண்ணிக்க முடியும்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா, அந்த ஆட்களுக்கு உங்கள் பிள்ளையை கொடுக்குற மாதிரி வெரி டேஞ்சரஸ் வந்து எதுவுமே இல்லை. 10 கோடிகளுக்காக ஊனமுற்று நம்ம பிள்ளையை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக வரவங்க நாளைக்கு என்னன்னாலும் பணத்துக்காக பண்ணுவாங்க. ஸோ நெப்போலியன் மாதிரி அவ்வளோ மெச்சூர்டான பர்சன் அவ்வளோ ஒரு அபத்தமான முடிவை, பணத்துக்கு விலை போகிற ஒரு பெண்ணை மருமகளை எடுக்கிறதெல்லாம் நெப்போலியன் அல்ல, எந்த பெற்றோரும் நம்ம செய்ய மாட்டோம். அதனால் வந்து கண்டமேனிக்கு வந்து விமர்சனங்கள் என்றைக்குமே வந்து அந்த கமெண்ட் செக்ஷன் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த மென்டாலிட்டி காமிக்குது, அந்த மன ஆரோக்கியத்தை காமிக்கிறது. அதில் வந்து அழகாக வெளிப்படுத்துவோம். நம்ம ஒருத்தங்களை வந்து நல்ல விதமாக பேசி அவங்க கெட்டு போனாங்கன்னா கூட பிரச்சனையே இல்லை. ஆனால் நல்ல மனிதர்களை தப்பாக பேசி இறைவனுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாக இருக்கக்கூடாது. அதனால் இந்த திருமண பந்தம் இவர்களை திருமண வாழ்க்கையில் இணைக்கணும்னு வந்து அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் எடுத்த முடிவு மிக அருமையான ஒரு முடிவு. அதில் நம்ம யாருமே கமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. உடனே நீங்கள் பண்ணுவீங்களா, நாங்கள் பண்ணுவீங்களா? எத்தனையோ பேர் எத்தனையோ வந்து தியாகமான ஒரு வாழ்க்கையை திருமண வாழ்க்கையில் நடத்துகிறாங்க. திருமணம் பண்ணாமல் தியாக வாழ்க்கையை நடத்துகிறாங்க. நிச்சயமாக இவர்களுடைய வாழ்க்கை நல்லா தான் முன்னுதாரணமாக கட்டாயம் இறைவனர்களால் இருக்கும். எனக்கு என்னென்னா, நடிகர் நெப்போலியன் மேலே ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் மனைவியை அழகாக நேசிக்கிறாரு. அவர் கூட நடித்த சக பெண் நடிகைகளை அருமையான ஒரு நண்பராக இருக்கிறாரு, எளிமையாக பழகிறார். இத்தனையும் பண்ணிவிட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. உண்மையாலுமே நம்ம நாட்டில் இல்லாத விஷயம் இல்லை. அதே 300 ஏக்கரை அங்கே பண்ணுறது இங்கே பண்ணியிருக்கலாம். உங்களுடைய மகனுக்கு அதை விட நம்ம நாடு பாதுகாப்பாக மிக சந்தோஷமாக நிறைய உங்களை வாழ்த்துகிற உள்ளங்கள் வாழுகிற ஒரு நாடுங்கிறது நம்ம நாடு தான். அதில் நெகட்டிவ் விமர்சனங்கிறது கொஞ்சம் தான், ஆனால் பாசிட்டிவ் தான் உங்களுக்கு 90% வந்திருக்கு. ஈவன் மருத்துவ வசதி நம்ம நாட்டில் இல்லாத மாதிரி நீங்கள் எங்கே அமெரிக்காவில் இருக்குதுன்னு எனக்கு புரியல. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே இங்கே வந்து மருத்துவம் எடுக்கிறாங்க. இது ஒரு சகோதரியாக மட்டும்தான் நான் அவருக்கு பதிவு பண்ணுறேன். அமெரிக்காவில் செட்டிலான ஒருத்தங்களுக்கும் நான் வந்து அதை பண்ணுறது. நம்ம நாடு இன்றைக்கி வேறு லெவலில் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து அமெரிக்காவில் பண்ணுற எல்லா விஷயத்தையும் நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பண்ணணும். மயோபதி ஹாஸ்பிட்டல் நிறுவனம் மாதிரி உங்களுடைய இன்டெலிஜென்ட்டை காமிச்ச மாதிரி உங்களுடைய சேவைகள் தொடர்ந்து நம்ம நாட்டுக்கு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களுக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம், சகோதர சகோதரிகளாக, தோழர் தோழிகளாக நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். நீங்கள் நம்ம நாட்டில் எதுனாலும் பண்ணுங்கிறத என்னோட ஆசை. நன்றி, வணக்கம்.